இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே எளிமையான முறையில் கிராமத்து சுவையில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சாம்பார், ரசம், சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இறால் தொக்குக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குற டைம்லேயே இது கூட நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இப்போது நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. அதை கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. அதோட இந்த வெங்காயம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இப்போது இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு இறாலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக ஒரு 4-5 டைம் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இறாலோட நடுப்பகுதியில் நரம்பு இருக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம இறால் தொக்கு செய்யணும். இல்லைனா இறால் ரொம்பவே நீச்சு ஸ்மெல் அடிக்கும். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இறாலை சேர்த்துருக்கேன். இறால் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது இறாலை இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை வேக வைங்க. இறாலோட அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காது. இறால் நல்லா வெந்து வரத்துக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கும். இந்த அளவுக்கு இந்த தண்ணியே நமக்கு இறால் வெந்து வரத்துக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இறால் ஒரு 3/4 நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்லேயே நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூட ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்தோம்னா இறாலில் மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா மேலே எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் இறால் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த இறால் தொக்கு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, சாதத்து கூட எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார், ரசம், சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கிராமத்து சுவையில் பிரான் தொக்கு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னா நான் செஞ்ச மாதிரி இந்த பிரான் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.